Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. இன்னைக்கு நம்ம போற place வந்து Ganalu Falls அங்க தான் போறோம். கிட்டத்தட்ட அரௌண்டா வந்து இது ஒரு அப் அண்ட் டவுன் சேர்த்து வந்துட்டு ஒரு 200 approximate 200 to 230 கிலோமீட்டர்ஸ் வரும் டோட்டலா அப் அண்ட் டவுன் சேர்த்து. ஏற்கனவே அது பார்த்தீங்கன்னா சிவனசமுத்திரம் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் போயிருக்கேன். ஸோ அதோட கிளிப்ஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதாவது போன வருஷம் வந்துட்டு ஆகஸ்ட் 15 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ரைடு மாதிரி நானே என்னோட பிரதர் அப்படி போயிருந்தோம். அதோட கிளிப்ஸ் கொஞ்சம் இருக்கும், நான் ஆட் பண்ணேன். அப்போ தான் யூடியூப் சேனலில் ஸோ அதை ஆட் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட எந்த ஃபால்ஸும் அந்த நியர் ஏரியா தான். பட் ரெண்டு ஃபால்ஸுக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம்னா ரோடு வந்து இப்படியே சுற்றி அப்படியே போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நம்ம இன்றைக்கி வந்து சிவனசமுத்திரம் ஃபால்ஸ் போக மாட்டோம். பட் சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறது. பட் அங்கே வந்து குளிக்கிறதுக்கான அளவு கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ஃபால்ஸ் அது. கீழே இருந்து இறங்கினோன்னா அவ்வளோதான், கை கால் உடஞ்சிடும். அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரம் மை பிளேஸ் வந்துட்டு நாகசந்திரா தாண்டி எக்ஸாக்டாக பார்த்தா வந்துட்டு நிலமங்கலம் முன்னாடி வந்துட்டு நைஸ் என்ட்ரி ரோடு இருக்குது, நைஸ் ரோடு என்ட்ரி இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் வந்து என்ட்ரியாக இருக்கேன். இப்போ எக்ஸிட் வந்து கனகபுரம் ரோடு. அங்கேருந்து இன்னொரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வருவாங்க. ஸோ அப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு விடுதி அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அது முடிச்சுட்டு அப்புறமா நம்ம கனாலு ஃபால்ஸ் போகலாம். பெங்களூர் இருக்கிற வந்து மோஸ்ட்டாக வந்து ஹை ஸ்பீட் செக் பண்ணணும், இல்லை வந்துட்டு கொஞ்சம் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பழகணும். நம்ம பிள்ளைங்க எவ்வளோ ஸ்டண்ட்ஸ் பழகிறது பார்த்தா வந்து இந்த நைஸ் ரோடு தான் வருவாங்க. ஏன்னா வந்துட்டு ரோடு பார்த்து தெரியுது உங்களுக்கு, ரொம்ப அகலமாக வைடாக இருக்கும், டிராஃபிக்ஸ் இருக்காது, சிக்னல்ஸ் எதுவுமே கிடையாது, பிளைன் ரோடாக இருக்கும் ஃபுல்லாக. உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஹை ஸ்பீட் வேணாலும் இந்த ரோட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ரோடு தான் எல்லோரும் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சொன்னால புள்ளிங் கொஸ்டன்ஸ் அவங்களும் இங்கே வந்து நிறைய பார்க்கலாம். பட் இந்த டைமில் மார்னிங் டைமில் வருவாங்கன்னு தெரியல. நம்ம நார்மல் டைமில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. இங்கே ஒரு வீலில் தான் போவாங்க, 2 வீல்லாம் ரோட்டில் நிற்காது அந்த மாதிரி. இது ஆக்சுவலாக ஒரு சண்டே, டேட்டு கிளியராக தெரியல, எவ்வளோ என்னன்னு தெரியல. லாஸ்ட் சண்டே வந்து நான் வந்துட்டு ஒரு ஹில்ஸ் போயிருந்தேன், கைலாசகிரி ஹில்ஸ் போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து கார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் பார்க்காதவங்க வந்து அந்த ரேட் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆஃப் ரோடிங் ட்ரிப்பு சூப்பரான இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அதை சொல்கிறதுக்கு இதே இல்லை. நம்ம ஹிமாலயனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிப் அது. அந்த ட்ரிப் நான் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அதில் சம் ஆஃப் த மெம்பர்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ட்ரிப்புக்கு வராங்க. அப்படி யாராவது வரான்னு தெரில. ஸோ போகிற வழியில் வந்து அவங்களும் கண்டினியூ பண்ணிப்பாங்க. அப்படியே நமக்கு மோஸ்ட்லி வந்து சோலோ ரைடு தான் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கலாம். பட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி கொஞ்சம் போகலாம், ட்ரிப்ஸ் போகலாம். நம்ம சோலோ குரூப் எல்லாம் மாற்றி பண்ணலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு லாங் ட்ரிப் போகணுன்னு இருக்குது. அதாவது அரௌண்டாக ஒரு 6 இங்கேருந்து கோவா வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ சோலோவாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே யாரை எதையும் கண்டுக்காமல் அப்படியே ஃப்ரீயாக அப்படியே போயிட்டு பீஸ்ஃபுல்லாக அப்படியே போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இடையில ஏதாச்சும் ஒரு ட்ரிப் அப்படி முடிஞ்சால் வந்து நம்ம சோலோ ரைட் பண்ணலாம். சோலோ ரைட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுகிற மைக் வந்து ஆடியோ வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருந்த மைக் வந்து தெரியல, வந்து ஒரு போயா மைக்கு. அதாவது இங்கேருந்து அந்த பாறை வரைக்கும் இருக்கும் அந்த மைக்கோட ஒயர் லெங்க்த்து. அவ்வளோ பெரிய ஒருத்தர் லிஃப்ட் கேட்டிருக்காரு. சரி எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் இல்லை. அவர் வரலான்ட்டார். நான் இப்போ போகிற ரோடு வேறு, நான் போகிறது கனகபுரம் ரோடு, அவருக்கு எடுத்து பனார்கட்டை ரோடு. ஸோ வேறு ஏதாச்சும் லிஃப்ட் கேட்டு போவார். அது மாதிரி இந்த ரோட்டில் வந்துட்டு ப்ரைவேட் பஸ்ஸஸ், ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் பஸ் எந்த பஸ்ஸஸுமே வராது. ஜஸ்ட்டு நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான், பைக் அண்ட் கார்ஸ், இந்த மாதிரி லாரிஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரூட் தான் வந்து சூஸ் பண்ணி போவாங்க. சொல்லிட்டு தெரிய விட்டேன்ல. ஆமாம், போயா பைக்கு ரொம்ப லெங்க்தாக இருக்கும். அதை வந்து நான் சுருட்டி எடுத்து வச்சு பேக்கெட்டில் வச்சு அதில் ஒரு சின்னதாக ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும், அதில் வந்து பேட்டரி போடுற மாதிரி இருக்கும், அது உள்ளே வச்சு எடுத்து ரொம்ப ஒரு இதாக தான் மோட்டோ விளாகிங் வந்துட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு மைக் சஜஸ்ட் பண்ணார். நியூவர் அந்த கம்பெனி பேர், பிராண்ட் பேர். ரொம்ப ஷார்ட் லெங்க்த்தாக வரதான், ஒரு மீட்டர் தான் உள்ள தான் லெங்க் இருக்கும் ஒயர். எதுவும் இடையில எதுவும் பேட்டரி போடுற மாதிரி அப்படி தான் எதுவும் இல்லை, டேரக்ட் மைக் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் ஆர்டர் பண்ணி வாங்குறேன். பெரிய காஸ்ட்லாம் இல்லை, ஒரு 345 ருபீஸ் ஆச்சுது. வாங்கிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் ஃபுல்லாக ஹெல்மெட் உள்ளாடியே பார்த்தா வந்து மைக் பெர்மனெண்ட்டாக எப்போவுமே கழட்டவே தேவையில்லை, உள்ளே வைக்கிற மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணி இந்த பேடிங் உள்ளாடியே எல்லாமே பக்காவாக செட் பண்ணி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஆடியோ தான் இருந்து தெரியல, எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குட்டு. ஸோ போர்டு போட்டுருங்களா, கனகபுரம் ரோட் லெஃப்ட் அப்படின்ட்டு. ஸோ இதான் எக்ஸிட்டு. அப்படியே இந்த எக்ஸிட்லேயும் டிக்கெட் கவுண்டரில் ஆள் இல்லாமல் இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். இன்னும் ஒரு 50 ரூபா நினைக்கிறேன், 50 ரூபா லாபப்படும். பார்ப்பேன் யாராச்சும் இருக்கிறாங்களா, இல்லை நைஸ் எஸ்கேப் ஆகலாம் வழியா. யாரும் இல்லை மாதிரி தான் இருக்குது. 2 வீலர் ஒன்லின்னு போட்டுருக்காங்க, போர்டை வச்சு மூடு வச்சுருக்கேன். ஒரு வேளை இப்போ திடீர்னு 2 வீலர்லாம் ஃப்ரீயாக விட்டாங்களா லாக்டவுனால், எல்லாம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ட்டு. அப்படி தான் போல இருக்குது. ஆனால் யாருமே இல்லை அங்கே கூட, என்ட்ரியில் கூட இல்லை, எக்ஸிட்டில் கூட இல்லை. இப்படியே தான் நல்லாயிருக்கு. நான் சிட்டியில் டிராஃபிக்கில் போகிறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். எங்கேடா இருக்குது பேக்கரி, எந்த பக்கம் இருக்கிறாங்களோ.
இங்கே தான் இருக்காங்க. ஓகே, டீ குடிச்சாச்சு. அடுத்து வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் எந்திரிச்சு 1 hour ஆகல, அதுக்குள்ளே 2 டீ. வீட்டிலேருந்தே ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன், அப்புறம் இங்கே வந்து ஒரு டீ. நீ போயிட்டு வரதுக்கு முன்னாடி எத்தனை டீன்னு தெரியல அதிகமாக. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சண்டே வந்து ஒரு லைவ் பண்ணலான்னு இருந்துச்சு நான் யூடியூப்பில். லைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, ரொம்ப நாள் 2 மாதம் ஆகிடுச்சு எனக்கு நான் லைவ் போடவே இல்லை. சரி லைவ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இன்ட்ராக்ஷனில் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணியிருந்தேன். பட் எகெயின் சண்டே வந்து ரைடு பிளான் ஆகிடுச்சா, ஸோ கேன்சல் லைவ் போட்டு நான் இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ மண்டே வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது இருந்தேன். பட் லைவ் கேன்சல் ஆனதால மார்னிங்கே எழுப்பி உட்காந்துட்டு அந்த வீடியோ அப்லோட் கொடுத்தது வந்துட்டு ஷெடியூல் போட்டு ஒரு 9:30 ஷெடியூல் போட்டிருக்கேன். எல்லோரும் தூக்க எழுப்பி உட்காந்து பார்க்கட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, 9:30 கூட ஸ்டாப் பண்ணால் கமெண்ட்ஸுக்கெலாம் ரிப்ளை பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். சாரி மக்களே. இன்றைக்கி வந்து உஷாராக முதலே பெட்ரோல் போட்டேன். ஏன்னா நேற்றைக்கே ஃபுல் ட்ரெயினாக இருந்தால் மார்னிங் வரும்போதே போட்டேன். ஒரு 550 rupees போட்டேன். எம்டியாக இருந்துச்சு. இப்போ ஒரு 1/4 டேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வர தாக்கு பிடிக்கும். அது நம்ம த்ராட்டில் பொறுத்து. ஆல்ரெடி நம்ம த்ராட்டிலுக்கு மைலேஜ் சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. ஏன்னா மைலேஜ்லாம் கேட்பாங்க. சும்மா இந்த வீடியோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து மைலேஜ் அரௌண்டாக வந்து எனக்கு வந்து 25 ரேஞ்ச் தான் கிடைக்கும் த்ராட்டில் பண்ணுறது. பட் இப்போ BS6 வந்து 30 மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ் தான் மைலேஜ். ஸோ நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பைக் வாங்குறீங்க, இல்லை வந்துட்டு ட்ரிப் போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா வந்து மைலேஜை பற்றி திங்க் பண்ணாதீங்க. அதோட வேறு மைலேஜை விட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிற பர்பஸுக்கு ஏதாச்சும் ஒரு பைக் சூஸ் பண்ணுறீங்க, நார்மலாக வந்துட்டு ஒரு ஏதாச்சும் நிறைய பைக் இருக்கலாம். ஸோ சூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் மைலேஜ் பற்றி திங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்ட பைக் நீங்கள் வாங்குறதா இருந்தால், இது இன்னும் ஆக்சுவலாக சூப்பர் பைக் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். சூப்பர் பைக்குன்னா வந்துட்டு மைலேஜ்ன்ற அந்த ஆப்ஷனையே நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துடணும். அப்படியே அவங்களே எடுத்துடணும், அது பெட்ரு. போகிற பிளேஸ் வந்துட்டு ஃபால்ஸ். ஆக்சுவலாக ஆல்ரெடி நாங்கள் ஹில்ஸ் போயிட்டு பல்ப் வாங்கிட்டு வந்தோம், உள்ளே அலோவ் பண்ணல. அதே மாதிரி இதுவும் எப்படின்னு தெரியலை, அலோவ் பண்ணலன்னா. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப குளிக்கிற மாதிரி ஃபால்ஸ் கிடையாது, சும்மா கொஞ்சம் லாங்கில் இதே பார்க்குற மாதிரி தான். அலோவ் பண்ணுறாங்களா இல்லை வந்து வீட்டுக்கு போங்கடா லாக்டவுனில் என்னடா ஊர் சுற்ற வேண்டியதுக்குன்னு துரத்தி விடுறாங்களா தெரியல. அப்புறம் ஒரு கேப்பில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபோ, நம்ம தமிழ் ஆடியன்ஸ், நான் இப்போ அடுத்து பேச போகிறது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அதாவது நம்ம கன்னடா பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் தனியாகவும் கேட்டிருந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து கன்னடாவே பேசுகிறேன். எப்படி ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணுறது? ಕನ್ನಡ ಪೀಪಲ್ಸ್ ನನಗೆ ಕನ್ನಡ ಬರುತ್ತೆ, ಬಟ್ ನಾನು ಏನು ಕನ್ನಡನಲ್ಲಿ ವ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ ಅಂದರೆ ನನ್ನ ಆಡಿಯನ್ಸ್ ಬಂದು ತಮಿಳ್ ಆಡಿಯನ್ಸ್ ತುಂಬ ಇದ್ದಾರೆ. ಸೊ ನನಗೆ ಕನ್ನಡ ಆಡಿಯನ್ಸ್ ಈಗ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ಆಗಿದ್ದಲ್ಲ, ಸೊ ಈ ಥರ ಕನ್ನಡ ಆಡಿಯನ್ಸು ತುಂಬ ಬಂದರೆ ನಾನು ಕನ್ನಡನಲ್ಲಿ ವ್ಲಾಗ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆದರೆ ಈ ಸೇಮ್ ಚಾನಲಲ್ಲಿ ಕನ್ನಡ ವ್ಲಾಗ್ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಬೇಕು, ಇಲ್ಲಾಂದರೆ ಸೆಪ್ರೇಟ್ ಒಂದು ಚಾನಲೇ ಕನ್ನಡ ವ್ಲಾಗ್ಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಅದೆಲ್ಲ ಫ್ಯೂಚರ್ ಥಿಂಕ್ ಮಾಡೋಣ. ಬಟ್ ತುಂಬ ಕ್ವಶನ್ಸ್ ಏನು ಕೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ, ನೀವು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಮತ್ತು ಯಾಕೆ ಕನ್ನಡ ವ್ಲಾಗ್ ಮಾಡಿದ ನೀವು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾಡ್ತೀರಾ ಹಂಗೆ ಕೇಳ್ತಾರೆ. ನನಗೆ ಬಂದು ಕನ್ನಡ ತಮಿಳ್ ಪೀಪಲ್ಸ್ ಆ ಥರ ಎಲ್ಲ ನಾನು ಸಪ್ರೇಟ್ ಮಾಡೋದೇ ಇಲ್ಲ. ವಿ ಆರ್ ಆಲ್ ಇಂಡಿಯನ್ಸ್, ಅದೇ ನನ್ನ ಕ್ಯಾಟಗರಿ. ಸೊ ನೀವು ಯಾರು ಆ ಥರ ಥಿಂಕ್ ಮಾಡಬೇಡ. ನೀವು ಕನ್ನಡನಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇದ್ಬಿಟ್ಟು ಕನ್ನಡನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನನಗೆ ಕನ್ನಡ ಬರುತ್ತೆ. ಹಾಗಾದರೆ 100% ಇಲ್ಲ, ನಾವು ಮಾತಾಡೋದು ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ, ನೀವು ಮಾತಾಡೋದು ನನಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಆ ಥರ ಲೆವೆಲ್ಗೆ ನನಗೆ ಕನ್ನಡ ಬರುತ್ತೆ. ಓಕೆ, ಸೊ ಸಪೋರ್ಟ್ ಮೀ. ಫ್ಯೂಚರ್ನಲ್ಲಿ ಕನ್ನಡಲ್ಲೂ ವ್ಲಾಗ್ ಮಾಡೋಣ. அப்போது இன்னொரு பெரிய பிக் கன்ஃபியூஷன் கூட ஓடிட்டுருக்கு நம்ம சேனலில். எப்படின்னா வந்து சம் செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொரு பீப்புள்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, நான் ஸ்பீடாக பேசுகிறது தான் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டு, யூனிக்காக தெரியுது, நீங்கள் இதே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்றாங்க. கூட அவங்க சொல்கிறது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நேற்று வந்த கமெண்ட் என்னென்னா, இவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்து பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு டைம் சேவ் ஆகுது, சொல்ல அந்த மேட்டரை வந்துட்டு டக்குன்னு பேசி முடிச்சிடுறீங்க. ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ஃபோ வீடியோ இருந்தால் வந்து ஸ்பீடாக பேசி முடியும், எங்களுக்கு டைம் சேவ் ஆகுது, சூப்பர் அப்படின்றாங்க. 1-2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, யோ ஸ்லோவாக பேசியா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. ஸோ எதை நான் கன்சிடர் பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. ஸ்பீடாக பேசுவா, ஆக்சுவலாக என்னோட நேச்சரே ஸ்பீடாக பேசுகிறது தான். ஸ்பீடாக பேசலாமா இல்லை ஸ்லோவாக பேசலாமா? ஸ்லோவாக பேசினா என்னென்னா, நான் திங்க் பண்ணி எதோ யோசிச்சு பேசுகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். சேம் லைக் தட் வந்துட்டு என்னென்னா, நான் ரிவ்யூ பண்ணுறதுலாம் தெரியும். அதாவது சும்மா ஒரு நார்மலாக நான் எப்படி பண்ணுவேன்னா, அந்த அதில் ரொம்ப நம்ம பேப்பர் பார்த்து தெரிய விஷயத்தான் சொல்ல மாட்டேன். அது ஏதோ அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்ட்டு. அது ஒன்றும் சொல்கிறது பெரிய மேட்டர் இல்லைங்க. ஜஸ்ட் பேப்பரை பார்த்து நம்ம சொல்கிறதுன்றது ஈஸியாக சொல்லிடலாம். என்னோட இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இப்போ நீங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட இந்த பைக் வாங்கலாமாடா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், மச்சான் இது வந்துட்டு நல்லா இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்றானா. ஸோ அதே மாதிரி தான் என்னோட ரிவ்யூ பண்ணுறது, பைக் அவுட் எதுவுமே எல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது என்ன ஒரு சஜஷன் நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். அது ஒன் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, கேஷுவலாக பேசுகிறீங்க, நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஒன் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உனக்கு ரிவ்யூ பண்ணவே தெரியல, எதுக்கு நீ மைக்கை பிடிச்சிட்டு வர அப்படின்ற மாதிரி வர்றாங்க. இதுவும் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். நான் யார் சொல்கிறத கன்சிடர் பண்ணுறதே தெரியல.
சரி அப்படியே நமக்கு என்ன தோணுதோ என்ன பண்ணுறதோ அப்படியே பண்ணிட்டு போகலாம். அது வந்து லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுவாங்க, இப்போவே ஒரு டிஸ்லைக் விழுந்துருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நான் இன்ஸ்டா அப்புறம் சப்ஸ்கிரைப் இல்லாமல் சும்மா நான் வந்து கீழே வந்து ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ணுவேன். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறதில்ல. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் என்னன்னா வந்துட்டு யாராச்சும் வந்து என்கிட்ட ஏதாச்சும் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லியாக பேசணும், ஏதாச்சும் ஐடியா கேட்கணும் வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் தாராளமாக வந்து என்கிட்ட கேட்கலாம். கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து நம்பர் கொடுங்க ப்ரோ பேசணும் அப்படின்னு கேட்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா கமெண்ட்டில் வந்து நம்ம நம்பர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறது நல்லா இல்லை, ஏன்னா நம்மளை கடி ஊற்றுற நிறைய இருப்பாங்களா, அதுக்காக தான். ஸோ யாராச்சும் என்கிட்ட வந்து ஏதாச்சும் கேட்கணும், என்ன எதனால ஓகே சும்மா ஜஸ்ட் உங்களோட ரைட் ஜாயின் பண்ணிக்கணும், இல்லை வந்து ஏதாவது டவுட் இந்த பைக் எப்படி அப்படி ஏதாவது கேட்கணும்னா எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக தெரியும் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். தெரியாத நான் ஓவராக பில்டப் விட்டு அப்படி சொல்ல மாட்டேன். தெரியலன்னா அதே ஸ்பாட்டில் சத்தியமாக தெரியாத ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிடுவேன். அதான் நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட கேட்குறதா இருந்தால் வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து தாராளமாக கேட்கலாம். டோன்ட் பி ஷை. நம்பர் வேணால் நான் இன்ஸ்டாவில் கூட நான் ஷேர் பண்ணுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பெரிய விஐபியாக நம்மள்ட்ட வந்து நம்பர் ஷேர் பண்ண ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோ பெரிய ஆளெலாம் இல்லை. இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், சேர்த்து முடிச்சிச்சு. அரௌண்டாக டைம் வந்துட்டு ஒரு 8 o'clock ஆகுது. ஸோ இங்கிட்ட அடுத்து வந்து ஃபால்ஸ்குள்ளே போகிறோம். பிளேஸ் வரலாம், சூப்பராக இருக்குது. மாமரம் ஹோட்டல் ஆக்சுவலி இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது. உட்காந்து சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னா மாமரத்துக்கு கீழே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. டிஃபன் முடிஞ்சு கிளம்பிட்டோம். நார்மலாக எனக்கு வந்து இந்த டைமில் சாப்பிடவே மாட்டாங்க. நான் ட்ரிப் வரேன்னா வந்துட்டு ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் எல்லாம் டீ பிரேக் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு வேளை சாப்பிடுவேன் மதியான டைமில். ஏன்னா சும்மா சாப்பிட்டு போனால் அப்படியே ஒரு நம்ம பாஷை சொன்னால் மந்தமாக இருக்கும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிட மாட்டேன். பட் இன்றைக்கி எல்லோரும் சாப்பிடும்போது குரூப் ரைட்னா அவங்க எல்லோரும் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படியே பண்ண வேண்டியது. ஸோ அதுக்காக தான் அப்படியே 2 இட்லி ஒரு வடை அப்படி உள்ளே தள்ளிட்டேன். பட் பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு ரெடி. நம்ம ஊரில் கிராமத்தில் நம்ம மரத்தில் உட்காந்துட்டு இப்போ சமைச்சு சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ட மாதிரி இல்லை, உட்காந்து சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணியிருக்கோம், நோ ஸ்டாப்பிங் டைரக்ட் டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு செயல்முறைப்படுதுன்னு தெரியல, சாரி நடைமுறைப்படுதுன்னு தெரியல. ஓ வியூ வந்துட்டு வேறு லெவலாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே அப்படியே போகுது. நம்ம பைக் எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலேயே அப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே போடும். சூப்பராக இருக்குல்ல, வேற லெவலாக. நான் மட்டும் தான் அப்படி மென்டராக இருப்பேன், இல்லை என்ன மாதிரி எல்லாருமே அடிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு வந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது 2 மணி நேரம் எனக்கு மனசில் அப்படி இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் அந்த மோட்டோ விளாகிங் பண்ணுறது ஈஸி இல்லை அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் வந்து பேசியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து பாருங்கள். அதில் என்ன பேசியிருந்தேன்னா வந்துட்டு நாங்கள் வந்து இப்படி கஷ்டப்பட்டு பிளேசஸ்லாம் பார்த்து உங்களை காமிக்கிறோம் அப்படி காமிச்சதுன்னா அதில் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தெரிஞ்சேன். நான் வந்துட்டு இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் எங்களை மாதிரி ஃபாரினில் இருக்கவங்களுக்கு நீங்கள் தான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் காமிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. உண்மையாக அந்த வார்த்தை கேட்கும்போது ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி ஃபீல். நம்மளால் ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது சீரியஸ்லி உண்மை. ஏன்னா ஃபாரின் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா வந்துட்டு இத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டு வேலை 2 வருஷம் அப்படின்லாம் வந்துட்டு ஒரு ஜெயில் மாதிரி தான் அவங்களோட லைஃப். பார்த்தா ஒரு வெளியே போக முடியாது, செலவு இருக்கிற வெளியே போகிற மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற கம்பெனியில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம மாதிரி ட்ராவல் போகிறவங்க போடுற வீடியோஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. என்ன நான் போடுற வீடியோ ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, அந்த 10 நிமிஷம் சந்தோஷம் தான், அவ்வளோதான். பட் அது நினைக்கும் போது ஏதோ ஒரு ஹாப்பி, நம்மளால் ஒருத்தங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது. போகிற ரூட்டில் வந்துட்டு மேப் பார்த்து வந்துட்டு நான் கொஞ்சம் தூரம் போகிறேன். பட் இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு வேறு இன்னொரு ரூட் அப்படி, அதாவது நம்ம டேரெக்டாக வந்து நம்ம மேப்பில் போட்டு போகிற ஃபால்ஸில் வந்துட்டு சப்போஸ் ஓப்பனில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாத்திங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு ரூட்டில் வந்துட்டு போயிட்டு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குனாங்க, அதில் ஒரு என்ட்ரி பண்ணி கிராஸ் பண்ணிவிட்டு சும்மா நம்ம வேணால் ஜாலியாக வந்து தண்ணியில் ஒரு ஆட்டம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ரிட்டன் வேறு விட்டு போயிட்டு ஃபால்ஸ் பார்க்குற மாதிரிப்பட்ட பிளேஸு. பட் இது நான் தனியாக வந்துட்டு தான் கண்டிப்பாக வந்துட்டு இது மிஸ் பண்ணியிருப்பேன். டேரெக்டாக வந்து ஃபால்ஸ் தான் பார்த்துருப்பேன். இவங்க ப்ரீவியஸாக வந்திருக்காங்க நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க தான் இந்த ஒரு ரூட் சொன்னது, போயிட்டு பார்ப்போம். இன்னொன்று ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்குமா, உள்ளே வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த டைமில் அலோவ் பண்ணுறாங்களா அதுன்றதும் தெரியல. பார்க்கலாம். மேபி கைஸ் நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக போல தான் ட்ரை பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சும்மா ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பேன், நிறைய பேசிட்டு தோணுது. பேசினதே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேச தோணுது, நிறைய பேசியிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி கொஞ்சம் தூரம் கவர் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி இன்னொரு பார்ட்டாக போடுவேன். ஸோ யாரும் என்னடா போனது ஒரு ட்ரிப்பு எத்தனை பார்ட்டாக போடும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. டைமிங் ரொம்ப டைமிங் போனால் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும், போடுற எனக்கு கஷ்டம். அதான் ஸோ இங்கேருந்து இந்த ஃபாரஸ்ட் ஜோன் ஆரம்பிக்குது, பார்த்தாலே தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்டில். வா சூப்பர். நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஸோ என்ன பண்ணிட்டோம், அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 3 பேராக வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா இங்கே வந்துட்டு நம்ம என்ட்ரி போட்டு போகிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் இன்னும் என்ட்ரி போட்டு தான் கிராஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸு.
ஸோ ரெண்டு பைக்காக வந்து 5 மினிட்ஸ் கேப் போட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கோம். சம்திங் கன்னடா போட்டிருக்கு, என்னன்னு தெரில. ப்ரோ என்ன போட்டிருக்காங்க? சங்கமா என்ன ப்ரோ நீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு? ஓகே சம்திங் ஏதாவது போட்டிருக்கு ஃபாரஸ்ட். சரி உள்ள போய் க்ராஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டோரி சைனை போட்டுரும். ஓகே என்ட்ரி போட்டாச்சு, உள்ளே போகலாம். பட் ரியலி இந்த மாதிரி குரூப்பில் நம்ம வரும்போது தான் வந்துட்டு நிறைய வித்தியாசமாக தெரியும். சில்லண்டவாடி ஸ்டேட் ஃபாரஸ்ட், பஸ்ஸவன பேட்டா ஸ்டேட் ஃபாரஸ்ட்னு போட்டிருக்காங்க. சீரியஸில் நம்ம வந்து நெட்டில் ஏதாவது தேடி நம்ம கூகுளில் பார்த்து ஏதாச்சும் வரதா இருந்தால் நம்ம இந்த ரூட்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு படாது. ஆல்ரெடி வந்தவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல். பாருங்கள் அடுத்த ஆஃப் ரோடிங் வேறு லெவல். நமக்கு இந்த ஆஃப் ரோடை பார்த்தாலே ஹிமாலயன் வச்சுருக்கனாலையா இல்லைன்னு தெரில. நார்மலாகவே அப்படி தான், கொஞ்சம் தாரமான ரோடுன்னா வந்துட்டு காட்டலாம் இல்லை. பட் இது ஆக்சுவலி ஆஃப் ரோடிங் இல்லை, அவங்க ரோடு போடாமல் விட்ருக்காங்க. வைப்ரேஷன் மோட்லேயே போகலாம். We can go. They will come. ஃபாரஸ்ட் ஒன்று ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பைக் எல்லாம் லைனாக நிற்கிது. ஸோ எல்லா டைம் வந்துட்டு நம்ம ராஜ் ப்ரோ சும்மா எப்படி இருக்குன்னு கேட்கலாம் சார். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? Experience is pretty good. I don't know if it's gonna be worst from here. The roads are not good, so a bit worried. ஓகே நம்ம ஃப்ராங்க் வ்ளாக்ஸ் அங்கே தனியாக லாக் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு ப்ரோ ட்ரிப்பு? நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இல்லை, ரோடு தான் ஒரு மாதிரி இருக்குது. மாதிரி இருக்கா? உங்கள் லாஸ்ட் ட்ரிப்லேயே பார்த்தா வரமாட்டேன் ஆஃப் ரோடு போயிருந்து தைரியமாக வந்திருக்காரு. இன்டர்செப்டார் இஸ் ஹியர். Hi bro. Actually, a few days back when I was here, the road was good, but now it's completely worse. 12 kilometers to go. Okay. Still 12 kilometers there. Bro. Hello guys. Please like and subscribe to Rider Mugi. And pleasant weather, great ride. Please do come here. Okay. அவங்க பைக் இதா இருக்கு 250. இது நம்ம ராஜ் பிரதர் பைக், இது நம்ம பைக். Bro, where is the bike owner? Santosh, bike எப்படி இருக்கு? சொல்லுங்க. நல்லா இருக்கு பிரதர். நல்லா இருக்கா? Okay. Apache Rider. Super sir riding. Super இருக்கா? sir. Nice road. என்ன பண்ண அப்படியே? ஏய் சொல்லுவா பாரு. முன்னதான் இல்ல நான் அடிக்கிறேன் டேய். யாவண்டி எப்படி இருக்குடா? Excellent, good weather, good troop. ஓகே நம்ம இந்த திரும்ப வந்து ரைடு இன்னும் வந்து ஃபாரஸ்ட்ல இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்கு. அப்படியே கண்டிப்பா பண்ணிக்கலாம். பெருமையா சொல்ல வரோம். கமான் சொல்லுங்க. vlog ஸ்டார்ட் பண்ணியா நீங்க? vlog பண்ணினல ப்ரோ. ஏன் லாஸ்ட் பண்ணுங்க அப்படியே. vlog எங்க ப்ரோ பண்ணவே இல்லையே. லாஸ்ட் வீடியோ போட்டுனீங்களா? வீடியோ போட்டேன். வீடியோ மட்டும் தான் போடுவேன். பண்ணுங்கன்ற. நான் சொன்னேன் ப்ரோ பெருமையா இருக்கு. ரைடு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க கூட எல்லாம் ரைட் பண்றதுக்கு முடிவாராம வந்து இத ஓட பார்த்தா அவரு காம்படிஷன் தான் எடுத்து டிக்டாக்ல. பரவாயில்லை ப்ரோ, நம்ம காம்படிஷன் கொடுக்கலாம். என் கூட சந்தோஷ் கூடாது. இல்ல இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் ட்ரிப்ல பாத்துறீங்க. இவங்க எல்லாரும் புதுசு ஜாயின் நியூ ட்ரிப்ல. அவங்க ப்ரீவியஸ் வந்திருந்தாங்க எல்லாரும். guys இந்த வீடியோ வந்து நம்ம இதில் எண்ட் பண்ணிக்கலாம். பார்ட் 1. பார்ட் 2ல வந்துட்டு நம்ம அங்கே போயிட்டு ஃபாரஸ்ட் தாண்டி போயிட்டு அங்கே கொஞ்சம் குளிக்கிற ஆட்டம் போட்டெல்லாம் இருக்குது. தென் அப்புறம் வந்து ஃபால்ஸ் என்ன தெரியல, ஆனால் ரைட் அங்கே போயிட்டு பார்த்தா தெரியும். பிகாஸ் வீடியோ லெங்க் ரொம்ப போயிட்டு இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து இங்கே எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்ட் 2 சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.